வணக்கம். இது எதிரொலியின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். இந்திய போலீசாரை அதிர வைத்த இலங்கை பெண், தனியாக ஓட்டிச் செல்லப்பட்ட படகு வெளியான தகவல். இரவு உணவு வாங்கியவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி, பனுசுக்குள் சுருண்டு கிடந்த பாம்பு. நாட்டின் பேருந்துகளில் பொருத்தப்பட போகும் நவீன கருவிகள் ஆரம்பிக்கப்பட்ட நடவடிக்கை. போலீசாரின் விசேட சுற்றி வளைப்பு, நிலத்துக்குள் பதுக்கி வைக்கப்பட்ட மர்ம பொருள். இன்றைய காலநிலையில் ஏற்பட போகும் மாற்றம், எங்கெங்கு மழை பெய்யும் என தகவல். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையின் மன்னார் மாவட்டம் தலைமன்னார் கிராமத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் நள்ளிரவு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து கள்ளத்தனமாக தனியார் படகில் புறப்பட்டு இன்று காலை தமிழகத்தின் அரிசல்முனைக்கு சென்றடைந்துள்ளார். ராமேஸ்வரம் அருகே அரிசல்முனை கடற்கரையில் பயணப்பொதியுடன் சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த அவரை மீனவர்கள் கண்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். விசாரணையில் அவர் திருகோணமலை மாவட்டம் ஆண்டான்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் அங்கிருந்துதான் படகில் தப்பித்தார் என்றும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து போலீசார் அவரை மண்டபம் மரைன் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். மேலும் அவரது குடும்பத்தினர் இலங்கையிலிருந்து தப்பித்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தங்கியிருப்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. விபத்துக்களை தடுக்கவும், பேருந்து சாரதிகளின் நடத்தைகளை கண்காணிக்கவும் தூர பிரதேசங்களில் சேவையில் ஈடுபடும் பேருந்துகளில் செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் பொருத்தும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு கதிர்காமத்தில் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் நடைபெற்றது. இதன் முதல் கட்டமாக 40 AI கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளன. இந்த கேமராக்கள் முற்றிலும் செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் எனவும் இது துல்லியமாக தகவல்களை வழங்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த கேமராக்கள் சாரதியின் சோர்வு, மயக்கம், கண்மூடும் நிலை போன்றவற்றை கண்டறிந்து தேவையான எச்சரிக்கை சமிஞ்சைகளை வழங்கும் திறன் கொண்டவை. அமைச்சின் தகவலின்படி விரைவில் தூர பிரதேசங்களுக்கு சேவையாற்றும் அனைத்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகளிலும் இந்த AI கேமரா பொருத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வேலனை பகுதியில் நிலத்தின் கீழ் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 40 கிலோக்கும் அதிகமான கஞ்சா போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. மன்னார் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மன்னாரில் இருந்து வந்த சிறப்பு போலீஸ் குழு வேலனை கடற்கரை பகுதியில் வெட்டப்பட்ட பாரிய கிடங்கு போன்ற குழியிலிருந்து கஞ்சாவை கண்டெடுத்துள்ளனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய வேலனையைச் சேர்ந்த 3 சந்தேக நபர்கள் ஊர்காவற்றுறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆரம்பகட்ட விசாரணையில் இந்த கஞ்சா இந்தியாவில் இருந்து படகு மூலம் கடத்தப்பட்டு கடற்கரை அருகிலுள்ள நிலத்தில் புதைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது குற்றவாளிகளின் தொடர்புகளை உறுதிப்படுத்தும் நோக்கில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. மேல் சப்ரகமுவ மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் வாய்ப்புள்ளதுடன் சப்ரகமுவ மாகாணத்திலும் நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மத்திய மலைகளின் மேற்கு சரிவுகள், வடக்கு, வடமத்திய, வடமேல் தென் மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசும் அபாயம் உள்ளது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்தியாவின் தெலுங்கானா மாநில மஹபூப் நகர் மாவட்டம் ஜர்சல்லாவில் உள்ள ஒரு பேக்கரியில் வாங்கிய கோழி பன்ஸில் இருந்து இறந்த நிலையில் பாம்பு கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீசைலா என்ற பெண் நேற்று தனது குழந்தைகளுக்காக ஒரு முட்டை பன்ஸ் மற்றும் ஒரு கோழி பன்ஸ் வாங்கி வீட்டிற்கு வந்தார். கோழி பன்ஸ் பார்சலை திறந்த போது அதனுள்ளே இறந்த சிறிய பாம்பை கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக அவர் பேக்கரிக்கு சென்று உரிமையாளர்களிடம் விளக்கம் கேட்டபோது அவர்கள் அலட்சியமாக பதிலளித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் கடும் கோபம் அடைந்த ஸ்ரீசைலா சம்பவத்தை காவல் நிலையத்தில் புகார் செய்தார். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். இத்துடன் எதிரொலியின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.